யாருக்காவது அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டால் சம்பந்தப்பட்ட பக்தர் அது பற்றி கனவிலும் நினைத்திருக்காவிட்டாலும் சரி, அவருக்கு வாழ்க்கையில் நிறை உணர்வையும் சாதனைகளால் ஏற்படும் திருப்தியையும் அளித்துவிடும். இதுவும் அதிக முயற்சியின்றி நகைச்சுவைக்கும் கேலிக்கும் இடையே நடந்துவிடும். நிர்மலமான இரவில் வானத்தை பாருங்கள். கோடிக்கணக்கான விண்மீன்களை பார்க்க முடியும். அவற்றுள்ளும் சில விண்மீன்கள் பிரகாசமாக தெரியும். அத்தனை நட்சத்திரங்களையும் விட்டுவிட்டு இது துருவ நட்சத்திரம், இது வெள்ளி, இது சந்திரன் என்றெல்லாம் பெயர் வைப்பீர்கள். ஏனெனில் மற்ற நட்சத்திரங்களை விட இவை அதிக பிரகாசத்தை தருவதால். இவ்வாறு உலகில் கோடிக்கணக்கானவர்கள் இருந்தபோதிலும் நாம் நட்சத்திரத்தை கூர்ந்து பார்ப்பது போல இறைவரும் நம்மை பார்ப்பார். இதற்கு காரணம் நமது பூர்வ புண்ணியம், தற்போது செய்கின்ற நல்ல செயல்கள், நமக்கு இருக்கும் நல்ல மனம் ஆகியவை பிறரிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டும். நட்சத்திரமாக ஜொலிக்கும்போது நம்மிடம் கடவுள் வேகமாக நெருங்கி வந்து விடுவார். மனோதர்மம், பக்தி, சேவை, பிரேமை, விசேஷ குணம் இவற்றுக்கேற்பவே பாபா பக்தர்களுக்கு தீட்சை கொடுத்தார். நாம் எப்படி சாயி பக்தனானோம் என்பதே நமக்கு தெரியாது. சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னை பாபா இழுத்து கொண்டார் என்று கூறுவோம். இதற்கு காரணம் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என அவருக்கு தோன்றியது. இதனால் நாம் கனவில் கூட நினைத்து பாராத போதே நம்மை ஆட்கொண்டு விட்டார். அவர் ஆட்கொண்ட பிறகு ஆன்மீகத்திற்கு தகுதியானவராக நம்மை பல வழிகளில் மாற்றி வருகிறார். இதை நாம் உணர முடியும். இந்த அத்தியாயத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகத்தை மற்றொரு பக்தரை ஏமாற்றி பாபா ஷாமாவுக்கு கொடுத்தது இடம்பெற்றிருக்கிறது. பாபா ஷாமாவிடம் கூறினார், ஷாமா, உனக்கு தெரியுமா, இந்த போதி பரம மங்களத்தை அளிக்கக்கூடியது. ஆகவே நான் உனக்கு தரும் இதை இன்று முதல் வாசிக்க ஆரம்பி என்று கூறினார். ஒரு சமயம் பெரும் துன்பத்தால் பீடிக்கப்பட்டேன். அமைதி இழந்து கொதிப்படைந்த நிலையில் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. உயிர் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை இழந்தேன். அந்த நேரத்தில் இந்த போதி மிக உபயோகமாக இருந்தது. இது இல்லாமல் நான் உயிர் பிழைத்திருக்க மாட்டேன். இதுவே என் உயிரை காத்தது என்று பாபா கூறினார். போதியை ஒரு கணம் மார்பின் மேல் வைத்து கொண்டேன். ஆஹா! உடனே என் இதயத்தின் படபடப்பு அடங்கியது. அல்லாவே போதியினுள் இறங்கி இருப்பது போல் உணர்ந்தேன். நான் உயிர் பிழைத்தது போதியினாலேயே. ஆகவே ஷாமா, இதை உன்னுடையதாக வைத்துக்கொள். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் வாசிக்க ஆரம்பி. ஒரு நாளைக்கு ஒரு நாமாவின் மீது மனத்தை ஈடுபடுத்தினாலும் இது உனக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கும். இப்படி சொன்ன பாபா அதற்கு காரணம் பற்றியும் கூறுகிறார். என் ஷாமா ஒரு கிறுக்கன் போலும், ஆனால் எனக்கு அவன் மேல் ஆசையும் பாசமும் உண்டு. என்னுடைய இதயத்தில் ஒரு தனி இடம் பிடித்து விட்டான். அதுவே என் அன்பு தோய்ந்த அனுதாபத்திற்கு காரணம். என்னுடைய கைகளாலேயே இந்த விஷ்ணு சகஸ்ர நாம மாலையை அவன் கழுத்தில் இடுகிறேன். உலகியல் தொல்லைகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் இது அவனை விடுவிக்கும். இந்த நாமாவளியை பாராயணம் செய்வதில் அவனுக்கு ஆர்வத்தை உண்டு செய்கிறேன். நாமம் மலை போன்ற பாவங்களையும் அழிக்கும். நாமம் தேகாபிமானத்தை உடைக்கும். நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும். நாமம் காலனின் கழுத்தை நெரிக்கும். ஜனன மரண சுழலிலிருந்து விடுவிக்கும். இவ்வளவு மகிமை வாய்ந்த விஷ்ணு சகஸ்ர நாமாவளியின் மீது ஷாமா ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். பிரயத்தனமாக செய்கிறோம் என்ற உணர்வுடன் செய்யப்படும் நாம ஜபம் மிக உன்னதமானது. பிரயத்தனம் இன்றி செய்யப்படும் நாம ஜபமும் சோடை போகாது. எதிர்பாராது நாக்கில் தோன்றினாலும் நாமும் தனது பிரபாவத்தை வெளிப்படுத்தும். நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள நாம ஜபத்தை விட சுலபமான வழி வேறெதுவும் இல்லை. நாமமே நாக்குக்கு அணிகலன். நாமமே ஆன்மீக வாழ்வை செழிப்பாக்கும் உரம். நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை. நாமம் சடங்கு சாஸ்திர விதிகளுக்கும் உட்பட்டதன்று. நாமம் எல்லா பாவங்களையும் அழிக்கும். நாமம் என்றும் எப்போதும் பவித்திரமானது. என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜபம் செய்து வந்தால் அக்கறை சேர்ந்து விடுவீர்கள். வேறு உபாசனை எதுவும் தேவையில்லை. அதுவே மோட்சத்தை அளிக்கும். எவர் எனது நாமத்தை சதா சர்வகாலமும் ஜெபிக்கின்றாரோ அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். எனக்கு அவர் மிகச்சிறந்த மனிதரை விட சிறந்தவராகிறார். இவ்வாறு ஷாமாவுக்கு சொன்ன பாபா கபர்தேயின் மனைவிக்கு என்ன உபதேசம் செய்தார் என்று பாருங்கள். அம்மையாரின் சேவையில் மனம் குளிர்ந்த பாபா அவரிடம் மெதுவாகவும் மென்மையாகவும் கூறினார், ராஜாராம் ராஜாராம் என்று எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே இருங்கள். தாயே, இவ்விதமாக சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கை நிறைவு பெறும். மனம் சாந்தமடையும். ஏராளமான நன்மைகள் விளையும்.
ஒருமுறை காகா மகாஜனி ஏகநாத பாகவதம் என்ற புத்தகத்தை எடுத்து வந்தார். அதை ஷாமா தற்செயலாக பிரித்து பார்த்தார். என்ன அது என வினவிய பாபா, இதை உன்னிடமே நீ வைத்துக்கொள் என கூறிவிட்டார். இதெல்லாம் எதற்காக? ஷாமாவை ஆன்மீகத்தில் வளர்ப்பதற்காக. ஷாமாவை மட்டுமா, உங்களுக்கும் புத்தகம் மூலம் ஆன்மீக அறிவை வளர்க்கவே அதை உங்கள் கண்களுக்கு காட்டுகிறார், கைகளில் ஒப்படைக்கின்றார். ஒரு சிலரை புத்தக வாசிப்பு மூலமும் ஒரு சிலரை எழுத வைப்பதன் மூலமும் பக்குவப்படுத்துகின்றார். ஒரு சிலரை கோவில் கட்டுவதன் மூலமும் கோவிலில் தான தர்ம சேவை மூலமும் பஜனை செய்வது போன்றவை மூலமும் பாபா நம்மை பக்குவப்படுத்துகிறார். ஓம் சாய்ராம்.